வியாசமுனிவர் மனதில் ஒரு பாரத கதையை உருவாக்கி அதை எப்படி உலகிற்குத் தருவது என சிந்திக்கும்போது பிரம்மனை தியானம் செய்தாராம். பிரம்மன் வந்தவுடன் பிரம்மனை வணங்கி மனதில் கதை ஒன்று நூல் வடிவில் உருவாகியுள்ளது. அதை யார் எழுதுவார்கள் என்று கேட்க, உடனே பிரம்மா கணபதியை நோக்கி தியானம் செய் என்று சொல்ல, உடனே வியாச மகரிஷியும் கணபதியை நோக்கி தியானம் செய்ய ஆரம்பித்தாராம். கணபதி அவர் எதிரில் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்க, பாரதத்தை நான் சொல்ல நீங்கள் எழுத வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டாராம் வியாசமுனிவர். ஒப்புக்கொண்ட கணபதி, நீர் இடைவிடாமல் சொல்ல வேண்டும், என் எழுதுகோல் நிற்காமல் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல, அதற்கு வியாசர், நான் சொல்ல சொல்ல பொருளை அறிந்து அதற்கு பின் நீங்கள் எழுத வேண்டும் என எதிர் நிபந்தனை போட்டாராம். உடனே கணபதியும் அதற்கு சம்மதித்தாராம். வியாசரால் சொல்லப்பட்டு பின் கணபதியால் எழுதப்பட்டதுதான் பாரதம். வியாசர் பின்பு தன்னுடைய ஒரே மகனான சுகருக்கு இந்த பாரதத்தை சொன்னாராம். அந்த சுகமுனிவர் மற்ற முனிவர்களுக்கு சொல்லி வைத்தார்களாம். தேவர்களுக்கு பாரதத்தை சொன்னவர் நாரதர் என்றும், கந்தர்வர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் சுகர் சொன்னதாகவும், மனிதர்களுக்கு வியாசரின் சிஷ்யரான வைசம்பாயனார் சொன்னதாகவும் கூறப்படுகிறது.